எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த வீடியோ பதிவுக்கான கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எந்த நிறுவனத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகார்ட் டாட் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட் என்ன, நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது புரியும். அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிறுவனத்தோட காப்பி மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட்டை அவங்க ஒழுங்காகவே டிசைன் பண்ணல, ஒழுங்காக வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் வெறும் காசோட நோக்கத்தோடு தான் அவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிறுவனம் மூடப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருந்தேன். அதுக்கு எனக்கு வந்த எதிர்ப்புகளும் மிரட்டல்களும் நிறையா. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி அந்த நிறுவனம் மூடிட்டதை நான் கேள்விப்படுறேன். அந்த நிறுவனத்துலேருந்து பேமெண்ட் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்பொழுது எனக்கு என்னென்ன பிரச்சனை அந்த வீடியோ போட்டதுனால வந்துச்சு, அதுக்கப்புறமா நான் அந்த வீடியோவை ஏன் எடுக்காமல் இன்னும் வச்சுருந்தேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தோட வெப்சைட்டை வேலிடேட் பண்ணி அதில் எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ளாஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணாமல் வெறும் காசை மட்டுமே நோக்கமாக வச்சுட்டு அவங்க அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி போட்டுட்டாங்க அப்படிங்கிறத நான் அங்கே சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருந்துச்சுன்னு நான் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்டில் நான் எல்லாேருக்கும் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நிறுவனத்தோட எம்டியை வந்து கோவப்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க நிறுவனத்துக்கு கீழே இருக்க ஒரு சில பேர்கிட்ட விட்டுட்டு நம்மளை வந்து மிரட்ட வச்சாங்க. ஸோ அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தர் நமக்கு வந்து ஒரு மிரட்டல் ஆடியோ வந்து விட்டார். மிரட்டல் ஆடியோனா உங்களை நீங்கள் இந்த வீடியோ எடுக்கலைன்னா உங்களை போலீஸில் பிடிச்சிருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் ஆடியோ ஒன்று வெளியிட்டாங்க. ஸோ அந்த மிரட்டல் ஆடியோ இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அந்த ஆடியோ இப்போ கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். பிரதர், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகார்ட்டை வந்து நெகட்டிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இன்றைக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ டெலிட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆக போகுதுன்னா, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி டெலிட் பண்ணுறங்க, அப்புறம் எல்லாம் ப்ராப்ளம் உங்களுக்கு தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணி வந்து இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வெப்சைட் அது இது இப்போ ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு வெப்சைட்லேருந்து க்ளோன் பண்ணுறாங்க. ஒரே டெவலப்பர் வந்து 10-15 வெப்சைட் பண்ணிகிட்டு இருப்பான். சரிங்களா? அதை க்ளோன் பண்ணதை வச்சு நீங்கள் போய்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போய்ட்டு அந்த கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்கல்ல, இது எல்லா கம்பெனியும் பாசிபிள் தான். இதை வந்து நீங்கள் காட்டி கொடுத்து இதெல்லாம் பண்ணி இப்போ நீங்கள் இண்டிகார்ட்டை வந்து நெகட்டிவ் பண்ணணும், இல்லை வேறு ஒரு கான்செப்ட் வந்து பெருசாக கொண்டு போகணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அது வந்து செட்டே ஆகாது. இன்றைக்குள்ளே டெலிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 4-5 யூடியூப் சேனல் நெகட்டிவாக போட்டு அவங்களாம் டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்னா, இன்றைக்கி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கம்ப்ளைண்ட்டில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. உங்கள் காணி நம்பர் தேடினா கிடைக்கல, வாட்ஸ்அப் நம்பர் மட்டும்தான் வச்சுருக்கீங்க. இதுக்கும் வந்து கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களை கண்டுபிடிக்க முடியும்னுலாம் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1500 பேர் 2000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள வச்சு உங்களை மூவ் பண்ணிட்டா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மடக்கிடுவாங்க. ஸோ ஒழுங்காக வீடியோ டெலிட் பண்ணுற வேலையை பார்த்துங்க. டெலிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகேவா? அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் டெலிட் பண்ணலைன்னா நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வரும். சரிங்களா? உங்கள் சேனலை வந்து அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சி உங்கள் போலீஸ் வரும். ஸோ ஒழுங்காக டெலிட் பண்ணுற வேலையை பாருங்கள். உங்களுக்கு எம்டிஏ வந்து கான்டெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்பர் கேட்டார். நீங்கள் தான் எஸ்கேப் ஆகிட்டீங்க. நம்பரும் இல்லை. முடிஞ்சால் நம்பர் கொடுக்க பாருங்கள். இல்லை வீடியோ டெலிட் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். போனால் போது எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் ப்ரோ, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். நான் தான் வந்து வாண்டடாக இல்லை யூடியூப்பில் இந்த மாதிரி வரதான் செய்யும், நான் வந்து அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் நான் சொன்னதை வந்து இது பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டெலிட் பண்ணுங்கள் நீ நைட்டு. அப்படி இல்லைன்னா அவர் உங்களை இது பண்ணி டீல் பண்ணி போயிடும். நான் எதுவும் சொல்லலை. ஓகேங்களா? உங்கள் நல்லதுக்காக தான் நான் பேசுறது. உங்கள்கிட்ட ஹார்டாக பேசுகிறேன் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. உங்களை பற்றி அவர் எவ்வளோ ஹார்டாக பேசுகிறாரு எனக்கு தான் தெரியும். சரிங்களா? அதனால் பாருங்கள், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இப்போ இந்த ஆடியோவை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனத்தில் இருந்த எம்டி சொல்லி இன்னொருத்தர் வந்து என்கிட்ட வந்து பேசின ஆடியோ. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எம்டியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ஆடியோவும் நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து கேட்டுட்டு வாங்க. ஹலோ சார், நான் இண்டிகார்ட் டாட் கம்பெனி எம்டி பேசுகிறேன். என் கம்பெனி பற்றி நீங்கள் தப்பாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கீங்க. நான் இன்னைக்கு வரைக்கும்
என்னோடய கம்பெனி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்கேன். லைஃப் டைம் நான் கொடுப்பேன். நீங்கள் ஒரு தப்பான நியூஸ் வந்து யூடியூப்பில் வீடியோவை போட்டிருக்கீங்க. இது நீங்கள் டெலீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இப்போ நீங்கள் இந்த 2 ஆடியோவும் கேட்டிருப்பீங்க. அவங்க என்ன முயற்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை எப்படியாவது எதையாவது பேசி என்னை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போடுறதோ இல்லை டெலீட் பண்ண வைக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் நான் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணல. நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க, என்ன வேணால் பேசிட்டு போங்க, நான் இருக்கிற விஷயத்தை தான் சொன்னேன், அதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லிவிட்டு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்றத தீர்த்து சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்கிட்ட ஒழுங்காக பேசியிருந்தாலும் நான் வந்து சரி ஓகே ஏதோ இவங்க ட்ரை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக வேண்டி நான் வேணால் அதை ப்ரைவேட்டில் போட்டுக்கலாமே தவிர அவங்க இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு இன்னும் காண்டாகி அந்த வீடியோவை நான் 10 இடத்துல ஷேர் பண்ணி விட்டேனே தவிர நான் வந்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணல. ஸோ இன்னுமே அந்த வீடியோ வந்து இருக்குது. அந்த வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் நடந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த நிறுவனம் இப்போது மூடிட்டு போயிட்டாங்க. அந்த கடையே இல்லை, அந்த நிறுவனம் இருந்த தடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கேள்விப்படுறேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நிறுவனத்தையுமே நம்ம பிளைண்டாக நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வர விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிறுவனம் உள்ளே வருதுன்னா அந்த நிறுவனத்திலேருந்து நமக்கு யாராவது ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனத்தை பற்றின முழு விவரங்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நிறுவனத்தில் நம்ம ஜாயின் பண்ணணுமே தவிர பிளைண்டாக ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. முக்கியமாக இந்த யூடியூபர்ஸ், எனக்கு இந்த மிரட்டல் விட்டவங்க கூட ஒரு யூடியூபர் தான், அது எனக்கு தெரியும், அவங்களோட பேர் சொல்ல தேவையில்லை. உங்கள் பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சி போங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர்ஸை நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. ஈவன் நான் கூட ஒரு நிறுவனத்தை நாளைக்கு வந்து சொல்கிறேன்னா நீங்கள் என்கிட்டே வந்து கேள்வி கேட்கலாம், இவங்களுக்கு எப்படி பணம் வருது, இவங்க வந்து எதை நம்பி நாங்கள் காசு போடுறது, ஈவன் ஒரு 1000 2000 இருந்தாலும் கூட நீங்கள் என்னையே வந்து கேள்வி கேட்கலாம். அதுக்கான உரிமை மட்டுமே உங்களுக்கு இருக்குது. அது சொன்னால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோலேருந்து சொல்ல வர விஷயம். ஸோ இப்போ இந்த இண்டிகாட் அப்படிங்கிற நிறுவனம் மூடிட்டதுனால இவங்க போயிடுவாங்க அப்படின்னு கிடையாது. நாளைக்கே நான் திருந்துட்டேன், புது பிளானோட வரேன், இப்போ பார்த்தீங்களா டெவலப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நாளைக்கே வந்து புது பிளானில் வந்து அடுத்த ஏமாற்று வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ யாரும் உங்களோட வேல்யூபிள் டைமையும் பணத்தையும் இந்த மாதிரி நிறுவனத்தில் போட்டுட்டு நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நமக்கு வந்து 1008 வழி இருக்குது. ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணலாம் வேறு ஏதாவதுல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அதிலே நம்ம கவனத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோடு வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க. பாய்.